இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லே பார்த்தீங்களா சௌந்தர்யா வந்து அழுகுறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா உப்பு இல்லாத சாப்பாடே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே சாப்பாடே கொடுக்கவும் அவங்களால வந்து முடியலை. அப்படியே வந்து பிக் பாஸை போய் கெஞ்சுறாங்க. பிக் பாஸ் போதும் பிக் பாஸ், நாங்கள் 2 நாளாக வந்து சாப்பிட்டோம். அதாவது வெள்ளிக்கிழமை காலையிலே ஒஸ்போர்ட்மார் வச்சு வெள்ளிக்கிழமை காலையில் மத்தியானம் நைட்டு 3 நேரம், திருப்பி சனிக்கிழமை காலையில் மத்தியானம் நைட்டு 3 நேரம்னா அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து உப்பு இல்லாமல் சாப்பாடை வந்து சாப்பிட முடியும், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது, அதான் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து உண்மையாலுமே சௌந்தர்யாவுக்கு வந்து ஒரு நெகட்டிவாகவே பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ சௌந்தர்யா மட்டும் ஒஸ்ட் பர்ஃபார்மர் வந்துட்டாங்க அப்படின்னா உட்கார வச்சு எல்லாத்தையும் திட்ட விட்றாரு. அதே மாதிரி சௌந்தர்யா வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஆகிட்டா இந்த மாதிரி வந்து சாப்பாட்டில் உப்பே இல்லாமல் போட்டு கொடுமைப்படுத்துகிறாரு. அழுன்னு அழுகுறாங்க. எனக்கு ஸ்வீட் கிரேவிங்காக இருக்குது, நான் வந்து ரைஸே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அழுகுறாங்க. இந்த ரணவும் மஞ்சூரி ஒஸ்ட் பர்ஃபார்மர் வந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பொம்மை மாதிரி ரோபோட் மாதிரி இருந்தாங்க, அவ்வளோதான், அதான் தண்டனை. ஆனால் சௌந்தர்யாவுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி கொடுக்குறாங்களோ தெரில, ரொம்ப வந்து உடஞ்சி அழுகுறாங்க. இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வந்து இன்றைக்கி ஒரு சம்பவம் வந்து பண்ணி விட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஜெஃப்ரிக்கு வந்து அவன் கேப்டனாக பதவியில் வந்து மீறி செயல்பட்டான் அப்படிங்கிறத. அதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சும்மா வளைச்சி எல்லா இடத்துலையும் போயிட்டு இவ கேட்டா அப்படின்னு ஒரு இதாகவே பேசிகிட்டு இருக்கான். ஏன்டா நீ வந்து ஒரு தப்பு பண்ணுற, அந்த தப்பை வந்து கேட்குறாங்க. இதே சௌந்தர்யா உன்னை புகழ்ந்து பேசுகிறாங்க, நீ நல்லவன்டா, என் ஃப்ரெண்டுடா, நீ வந்து இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறன்னு சொல்லும்போது உனக்கு இனிக்குது. நீ பண்ண ஒரு தப்பை ஒரு குறைய சொன்னோடனே உனக்கு கசக்குதா? அது ரஞ்சித் வந்து தெளிவாக கடைசியில் முடிச்சு விட்டார். போடாம்பிட்டு இதே சும்மா சொல்லிக்கிட்டே இருக்காது, போய் வேலையை போடுறா அப்படின்னு சொல்லி கடிச்சு விட்டார். உன் கருத்துக்களை சொல்லுங்கள். இன்றைக்கி எபிசோடில் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.